குறிப்பா மனரீதியா நிறைய போராட்டம். அடுத்தவங்கள்ட்ட பேசினா கூட என்ன ஜட்ஜ் பண்ணிடுறாங்களே அப்படின்லாம் நிறைய மனச்சிறைக்குள்ள வாழ்ந்தாங்க. உடல் ரீதியா மனரீதியா இருந்த ஒரு முழு பாதிப்புல இருந்து ஒரு 50% பாதிப்புல இருந்து கடவுள் அவங்கள தப்பிக்க வச்சுட்டார். வேலையை விட்டு என்ன அனுப்பிடுவாங்களோன்னு எனக்குள்ள பதட்டம் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு நிலையான தொழிலில் நீங்கள் அமரக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஏற்படுத்த போகிறது. 3 வருடமாக கும்பராசிக்காரர்கள் சன்னியாசி மாதிரி தான் வாழ்ந்திருப்பாங்க. தம்பதியர்களாக இருந்தாலும் சரிதான், தாம்பத்திய சுகத்தை கூட முழுமையாக அனுபவிக்காம தான் இருந்திருப்பாங்க. ஜென்மத்தில் ராசியில் ராகு இருக்கிறது உடலை மனதை பார்த்து ரொம்ப அதீத அழுத்தத்தை எதையுமே வச்சுக்க கூடாதுங்க. தேவையில்லாத ஆசைகளை வளர்த்துக்க கூடாது. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. இந்த குரு பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் இந்த நிகழ்விற்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். யாமிருக்க பயமேன் திரு அருண்குமார் அவர்களை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கும் போது. பல பேருக்கு நம்பிக்கை வந்திருக்கும். இப்பவே கமெண்ட்ஸ்ல ஓம் முருகா அப்படின்னு கொடுத்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய இன்றைய இந்த பதிவு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பெயர்ச்சி பலன்களை நம்ம பார்க்க போறோம். இப்ப பார்வைக்குன்னு ஒரு பவர் இருக்கு அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். காதலியினுடைய கடைக்கண் பார்வை நம்ம மேல விழுமா அப்படின்னு நம்ம பார்ப்போம். மனிதர்களுக்கே அப்படி இருக்கும் பொழுது கிரகநிலைகளினுடைய பார்வைக்கு வித்தியாசம் இருக்கு. சனி பார்வைனா ஒரு பயம் வருது, குரு பார்வைனா ஒரு மகிழ்ச்சி வருது. இந்த இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு சொல்லுங்க. குரு பார்வை அப்படின்றது எவ்வளவு முக்கியம்? குரு பாத்தீங்கன்னா சுபத்துவமான கிரகம். ரொம்பவே நல்ல மனிதர்களுடைய பார்வை. இப்ப நம்மளே மனிதர்கள்ட்ட பேசும்போது பழகும் போதெல்லாம் நல்ல மனிதர்களோட இருக்கும் பொழுது ஒரு நல்ல விதமான உணர்வுகளை நம்ம ஃபீல் பண்றோம். ஒரு டாக்ஸிக்கான பீப்புளோட நம்ம பேசணும்னா அந்த என்விரான்மெண்ட்டே நம்மளை போட்டு பாடாப்படுத்தி எடுத்துரும். இப்ப ஜாதக ரீதியா பார்க்கும் பொழுது முழுமையான ஒரு சுப கிரகம் குரு பகவான். அந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்றது அப்படியே அந்த குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி ஆகும்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்ப எந்தெந்த இடத்துல எல்லாம் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வலிகளும் ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கிறதோ இந்த குரு அந்த இடங்களை பார்க்கக்கூடிய காலகட்டம் வரும் பொழுது அந்த வழிகள் அத்தனையும் தானாக மாறும். அவர்கள் பாவங்களே செஞ்சிருந்தாலும் கூட நீங்க அழகா சொன்ன மாதிரி ஒரு காதலன் காதலியை பார்க்கக்கூடிய நிகழ்வு நடக்கும் பொழுது ஏற்படக்கூடிய சந்தோஷம் மாதிரி இந்த குரு பார்க்கக்கூடிய இடங்கள் நிச்சயமாக புனிதத்தன்மை அடையும். அப்படிப்பட்ட ஒரு பார்வை எங்க மேல விழாதா அப்படின்னு யாமிருக்க பயமேன் நண்பர்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப கமெண்ட்ஸ்ல கொடுத்துட்டு இருப்பாங்க, வலி மட்டும்தான் மிச்சம், உயிர் மட்டும்தான் இருக்கு அப்படின்ற கமெண்ட்ஸை நம்ம பார்க்கிறோம். இது எல்லாவற்றிற்கும் நிவர்த்தி தரும் வகையில வாக்கிய பஞ்சாங்கப்படி வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி பலனை பத்தி சொல்லுங்க. எந்த நேரத்துல அது நிகழப்போகுது அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுங்க. வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தோம்னா குரு பகவான் வைகாசி மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு, இங்கிலீஷ் படி பார்த்தா மே மாதம் 26ஆம் தேதி இப்பொழுது இருக்கக்கூடிய மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய அடுத்த வீடு உச்ச வீடான கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பெயர்ச்சி கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு விசேஷமான பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குரு உச்சம் அடையக்கூடிய ஒரே ஒரு வீடு கடகராசி தான். இப்ப குரு உச்சமா இருக்கும் பட்சத்துல தட் மீன் இப்ப நம்ம பாக்கெட்லயே ஒரு 10,000 பணம் இருந்துச்சுன்னா நாம் செலவு பண்ணக்கூடிய விதங்கள் வேறு மாதிரி இருக்கும், நம்மளுடைய மனநிலைகள் வேறு மாதிரி இருக்கும். இப்ப குரு பகவான் ஒரு புத்துணர்வான இடத்துக்கு, ஒரு குதூகலத்தை தரக்கூடிய இடத்துக்கு தன்னுடைய உச்ச பார்வை பலத்தோடு ஆட்சி பலத்தோடு அமரும் போது 12 ராசிக்காரர்களுக்கும் அவர் பார்க்கக்கூடிய இடத்தினுடைய பலன்களை அள்ளி கொடுப்பார். 12 ராசிக்காரர்களுக்கும் அவர் எந்தெந்த இடத்துல அமர்கிறாரோ அதற்கேற்ப பல்வேறு விதமான மாற்றங்களை நிச்சயமாக இந்த வருஷத்துல கொடுத்தே தீருவார். இன்னும் எளிமையா சொல்லணும்னா, இத்தனை வருஷம் நிறைய கிரகம் பயிற்சி ஆகுதுங்க, எங்களுக்கு எதுவுமே மாறவே இல்லை, போராடிட்டே தானே இருக்கிறோம், ஒவ்வொரு தடவையும் குரு பலன் இருக்கு, குரு பயிற்சி ஆயிடுச்சு, சனி பயிற்சி ஆயிடுச்சு, இது நடந்துரும்னு சொல்லிலாம் நிறைய கவலையோட நம்ம மக்கள் வாழ்ந்திருப்பீங்க. இந்த வருடத்துல நீங்க தயவு செஞ்சு கவலைப்பட வேண்டாம். எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் குருவினுடைய பார்வை படக்கூடிய இடங்களும் குரு அமரக்கூடிய இடங்களும் சத்தியமாக அவருடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை பெற்று தந்தே தீரும். மாற்றம் ஒன்றே மாறாதது, மகிழ்வான மாற்றம் உங்களுக்கு காத்திருக்கு. 12 ராசிக்காரர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ குறிப்பா 12 ராசிகளுக்குமான பலன்களை நம்ம பார்த்துடலாங்க. குரு பெயர்ச்சி பலன்கள் அடுத்து நம்ம பார்க்க போறது எல்லோரும் தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய கும்பராசி அன்பர்கள். ஆனா இந்த கும்பராசி அன்பர்களுக்கும் கூட கொஞ்ச நாட்களா கொஞ்சம் வருத்த நிலையில தான் இருந்திருக்காங்க, குழப்ப நிலையில தான் இருந்திருக்காங்க. இவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது? கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆரம்பத்தில் அழகா ஒரு வார்த்தை சொன்னீங்க. கொஞ்ச நாளா இல்ல, கிட்டத்தட்ட 5 வருஷமாவே இந்த 7 சனி ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய டிஸ்டர்ப் ஆனவங்க அவங்க தான். குறிப்பா மனரீதியா நிறைய போராட்டம். யார்கிட்ட போய் சொல்றது, யார்கிட்ட என் குறைய சொல்றது, அடுத்தவங்கள்ட்ட பேசினா கூட என்ன ஜட்ஜ் பண்ணிடுறாங்களே அப்படின்லாம் நிறைய மனச்சிறைக்குள்ள வாழ்ந்தாங்க. குறிப்பா லாஸ்ட் ஒரு 3 வருஷமா ஜென்ம சனி அவங்கள போட்டு வாட்டி எடுத்தது. ஜென்மத்துல பத்தாததுக்கு இப்ப ராகுவும் வந்துடுச்சு. பயம், பதட்டம், குழப்பம், ஒரு முடிவெடுக்க முடியாத பல தடுமாற்றங்கள் இது எல்லாம் நடந்துட்டே இருந்தது. குரு 5ல தான் இருந்தார். ஆனா 5வது இடத்துல குரு இருந்து கூட அந்த 7ரை சனியோட தாக்கத்தாலும் ஜென்ம ராகுவோட தாக்கத்தாலும் அந்த குருவினுடைய பூரண பலன்களை பார்க்க முடியாத நிறைய சிரமப்பட்டாங்க. பட் ஒரு நல்ல விஷயம், போன மார்ச் 6ஆம் தேதி அவங்களுக்கு ஜென்ம சனி விலகிடுச்சு. அப்போ உடல் ரீதியா மன ரீதியா இருந்த
ஒரு முழு பாதிப்புல இருந்து ஒரு 50% பாதிப்புகள்ல இருந்து கடவுள் அவங்கள தப்பிக்க வச்சுட்டார். 6வது இடத்துல குரு மறைகிறார். அப்ப கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு பயம் வரும். 6ல குரு மறையுதே, 6ஆம் இடம் நல்ல இடம் இல்லையா அப்படின்லாம் பயப்படாதீங்க. குரு உச்சமடைந்து உங்களுடைய ராசிநாதனான சனி பகவானை பார்க்கிறார். சனி பார்க்கும்போது உங்களுடைய ராசியில ராகுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புல இருந்து அந்த உச்ச குருவோட பார்வை சனி பகவானை காப்பாற்றும். அப்ப ரொம்ப முக்கியமானது பார்த்தோம்னா அந்த 6ல் இருக்கக்கூடிய குரு பகவான் முதல் பார்வையாக கும்பராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10 குரு பார்க்கும் பொழுது வேலையில இருந்து வந்து ஒரு அழுத்தங்கள் மாறுபடும். ஏற்கனவே ஒரு நிலையான வேலையில் இருக்க முடியல சார், ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்த்து கிடைக்கல, வேலையை விட்டு நான் வெளியில வந்துடணும்னு பயப்படுறேன், அல்லது வேலையை விட்டு என்ன அனுப்பிடுவாங்களோன்னு எனக்குள்ள பதட்டம் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு நிலையான வேலை, நிலையான தொழிலில் நீங்கள் அமரக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஏற்படுத்த போகிறது. அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது உங்களுடைய குடும்ப ஸ்தானத்தையே குரு பகவான் பார்க்கிறார். அப்போ இந்த 7 சனி ஆரம்பிச்சதுல இருந்தே குடும்ப விஷயங்கள்ல எல்லாம் பெருசா சந்தோஷமாலாம் இவங்க இல்லை. மனசாட்சி தொட்டு சொல்லணும்னா 3 வருடமாக கும்பராசிக்காரர்கள் சன்னியாசி மாதிரி தான் வாழ்ந்திருப்பாங்க. தம்பதியர்களாக இருந்தாலும் சரிதான், தாம்பத்திய சுகத்தை கூட முழுமையாக அனுபவிக்காம தான் இருந்திருப்பாங்க. ஒரே படுக்கையில படுத்தாலும் தள்ளி படுப்பாங்க. அன்பு, அந்யோன்யம், பாசம், பற்று இருந்தாலும் கூட அவர்களுக்குள்ளே நிறைய கருத்து மோதல்கள் வந்தது. பல கும்பராசிக்காரர்கள் மனசை தொட்டு பேசினாங்கன்னா தெரியும், நிறைய ரிலேஷன்ஷிப்ல மாட்டி ஏமாந்துருப்பாங்க. தப்பான நபர்களோட பழகிட்டோமோ, தவறான இடத்துல அன்பு கொடுத்துட்டோமோ, தப்பானவங்க மேல நம்ம உரிமை எடுத்துக்கிட்டோமோ, இந்த மாதிரி நிறைய வழிகளை அனுபவித்தவர்களுக்கு காயத்தை ஆத்தக்கூடிய அடிப்படையில் இந்த குரு பெயர்ச்சி அவர்களுக்கு நல்ல பலனை தரும். அதுக்கு காரணம் குடும்ப ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அப்ப குடும்ப வாழ்க்கையே இல்லை அப்படின்னு நினைச்சவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையோடு ஒன்றி வாழக்கூடிய அனுகூலத்தை ஏற்படுத்தும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்ற பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். பொருளாதார ரீதியாக பல தடுமாற்றங்கள் இருக்குங்க. காசே கையில தங்கல, 10 ரூபா வச்சு செலவு பண்ண முடியல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கை நிறைய பணம் வரக்கூடிய காலகட்டத்தை இந்த பீரியட் அவங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி முக்கியமானதாக பார்க்கப்படக்கூடியது சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளுக்கு 10 ரூபா செலவு பண்ணக்கூடிய சூழலை கும்பராசிக்கு கடவுள் இந்த பீரியட்ல கொடுப்பார். ஏதாவது ஒரு இடம் வாங்கலாமா சார், வீடு கட்டலாமா சார், ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு 10 ரூபா நான் செலவு பண்ணலாமா சார் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா சுபவிரய செலவுகளை பண்ணலாம். ஏன்னா விரயஸ்தானத்தை குரு பார்க்கிறாரு. உச்சமடைஞ்சு பார்க்கறதுனால நேற்றுக்கு 7 சனி நடக்கும் பொழுது ஜென்ம சனி இருந்து நல்லபடியா பண்ண முடியாததும் கூட இன்னைக்கு பாத சனியாக விலகினதுக்கு பிறகு விரயஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால அது சுபவிரய செலவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதுல அவங்களுக்கு ரொம்பவே ஒரு பாசிட்டிவான விஷயத்தை கொடுக்குது அப்படின்னு நான் சொல்றேன். வாயை திறந்தா எந்த விஷயமா இருந்தாலும் அது வம்பாவே போய் முடிஞ்சிருந்தது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. இந்த நிலை மாறுமா அவங்களுக்கு? நிச்சயமா மாறுங்க. ஏன்னா ஜென்ம சனியா இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. உண்மையை சொல்லணும்னா ராகுவோட பிடியில மாட்டிக்கும் பொழுது தன்னைத்தானே மனநோயாளியாகி பல கும்பராசிக்காரர்கள் பார்த்திருப்பார்கள். சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆயிடுவாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு உடஞ்சு போயிடுவாங்க. சின்ன விஷயத்துக்கு கூட அவங்க வந்து டக்குன்னு அதையே ரொம்ப திங்க் பண்ணி தனக்குள்ளேயே டெப்ரெஷனை கிரியேட் பண்ணிடுவாங்க. நீங்க அழகா சொன்ன மாதிரி வாக்குஸ்தானத்துல சனி இருக்கு, கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். எந்த வார்த்தைகளை பேசினாலும் கவனம், வார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானம், கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் எச்சரிக்கையா செயல்படுறது ரொம்ப நல்லது. இல்லாட்டி இவர்களை பேச வைத்து இவர்களை விமர்சனத்துக்குள்ளாக்குவார்கள். கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். வாக்குஸ்தானம் மட்டும் இல்லாமல் வேறு எந்தெந்த விஷயங்கள்ல இவங்க கவனமாக இருக்கணும் குரு பெயர்ச்சி அடைந்தாலும்? குரு பெயர்ச்சி ஆனாலும் குரு வந்து கும்பராசிக்காரர்களுக்கு உண்மையை சொல்லணும்னா சாதகமான இடத்துல வரல. 6ல குரு மறைகிறார். 6ஆம் இடத்தில் குரு மறைந்திருந்தாலும் பார்க்குற இடம் பலம் பொருந்தியதாக இருக்கிறதுனால பல நல்ல விஷயங்களை கடவுள் இவர்களுக்கு கொடுப்பார். ஆனாலும் ஜென்மத்தில் ராசியில் ராகு இருக்கிறது, உடலை மனதை பார்த்துக்கணும். ரொம்ப அதீத அழுத்தத்தை எதையுமே வச்சுக்க கூடாதுங்க. தேவையில்லாத ஆசைகளை வளர்த்துக்க கூடாது. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. அதே மாதிரி 2ல சனி இருந்தால் 8வது இடத்தை பார்ப்பாரு. அதில் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா பர்சனல் லைஃப்பில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். பர்சனல் லைஃப்னா உங்கள் மனசாட்சிக்கு படி யாருக்கும் தெரியாத விஷயம்னு எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தயவு செஞ்சு ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதில் பெரிய பிரச்சனை வரும். இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா ஆணாக இருந்தால் பெண்கள்கிட்ட பேசும்போது பழகும்போது கவனமாக இருங்க. பெண்ணாக இருந்தால் ஆண்கள்கிட்ட பேசும்போது பழகும்போது கவனமாக இருங்க. கல்யாணான கணவன் மனைவியாக இருந்தால் விட்டு கொடுத்து போங்க. ரிலேஷன்ஷிப் அஃபேரில் இருந்தீங்கன்னா பார்த்துருங்க. உங்களை யாருக்கிட்டேயும் இழந்துடாமல் பார்த்துக்கோங்க. அது மட்டும்தான் என்னுடைய அன்பு வேண்டுகோள். வாழ்க்கையில் சரி தப்புன்னு சொல்கிற இடத்துல நம்ம யாருமே இல்லை. உங்களை பாதிக்காத வரை எதுவும் தப்பு கிடையாது. உங்களை பாதிச்சுச்சுன்னா அதிலிருந்து நீங்கள் மீண்டு வரவே மாட்டீங்க. அதனால் கொஞ்சம் தயவு செஞ்சு ஜாகிரதையா இருக்கணும் நீங்கன்றது மட்டும் என்னுடைய அன்பு வேண்டுகோள். நிச்சயமா 7.5 சனியை முக்கால்வாசி கடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கும்பராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள்ல என்ன தெய்வ வழிபாடு அவங்களுக்கு பலத்தை கொடுக்கும்? குரு 6ஆம் இடத்தில் மறைகிறதுனாலும் ஏற்கனவே ராசியில ராகு இருக்கிறதுனாலும் பாத சனி அவர்களுக்கு நடக்கிறதுனாலும் இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு தைரியம் தான் தேவைப்படுது.
இப்போ உக்கிரமான தெய்வம் எது இருக்கோ அந்த தெய்வத்தை அமாவாசை அன்னைக்கு போயிட்டு வழிபடுறது இவர்களுக்கு மிகச்சிறந்த பலன். ஒரு காளி, பிரத்யங்கரா தேவி, ஒரு வாராகி அம்மனா இருக்கட்டும், ஒரு மதுர வீரனா இருக்கட்டும், சுடலமாட சாமியா இருக்கட்டும், ஒரு ஐயனாரப்பனா இருக்கட்டும், காவல் தெய்வம்னு சொல்லக்கூடிய தெய்வத்தை இவர்கள் மனமுருக போய் பிரார்த்தனை பண்ணி வழிபட்டாங்கன்னா இவர்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய இடர்கள் விலகும். ஏன் குறிப்பா அமாவாசையில போய் நான் சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்றேன்னா, சந்திரன் ராகுப்பிடியில மாட்டி இப்ப சந்திர கிரகண தோஷத்தோடு இருக்கு. கிரகணம் என்பது இருள், சந்திரனுடைய ஆதிக்கம் இல்லாத ஒரு நாள் அமாவாசை. இந்த நாள் அன்னைக்கு போய் அந்த அமாவாசையில நம்ம அந்த உக்கர தெய்வத்தை வழிபடும் பொழுது கண்டிப்பாக அவருடைய பலனை நிறைவாக கடவுள் கொடுப்பார். சந்திரனாலும் ராகுவாலும் ஏற்படக்கூடிய கிரகண தோஷத்திலிருந்து இவர்களை காப்பாற்றப்பட்டு வாழ்வு இவர்களுக்கு சிறந்து விளங்கும். காவல் தெய்வங்கள் உங்கள் வாழ்வை காக்கட்டும். மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இப்போ எங்களுக்கு என்னன்னா, வழிபாடு செய்யணும், எளிமையா செய்யணும், எங்களுக்கும் இறைவனுக்குள்ள மட்டும் அந்த தொடர்பு இருக்கணும். அந்த மாதிரி எளிமையா இந்த குரு பயிற்சி நடக்கக்கூடிய அந்த தினம் என்ன மாதிரியான ஒரு எளிய வழிபாடு செய்யலாம், எந்த ஆலயத்திற்கு செல்லலாம்? ஸோ குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் நான் சொல்லக்கூடியது தன்னுடைய இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வழிபடுறது நல்லது. ஏன்னா அவங்க மனசுக்கு பிடிச்சி அவங்க கும்பிடுற கடவுளை தான் தன்னுடைய குருவாக நினைத்து அவர்கள் அத்தனை உத்தரவும் கேட்கறாங்க. எனக்கு முருகனை பிடிக்குது, குரு பயிற்சிக்கு நான் முருகன் கோயில் போறேன். அம்பாளை பிடிக்கிறவங்க அம்பாள் கோயில் போவாங்க. ஸோ அந்த மாதிரி அவர்களுக்கு மனதிற்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தினுடைய திருக்கோவில்களுக்கு அந்த குரு பெயர்ச்சி அன்னைக்கு போயிட்டு ஒரு 2 அகல் தீபம் குரு பகவானை நினைத்து, குருவாக உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைத்து ஆத்மார்த்தமாக இந்த குரு உச்சத்துக்கு வரார், எங்க வாழ்க்கையும் உச்சமடைய வைங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் மனதார நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது நிச்சயமாக மேன்மைக்குரிய பலன்களை கடவுள் கொடுப்பார். உண்மையிலேயே தகப்பனுக்கே பாடம் சொன்ன ஞான குருவாய் திகழ்ந்தவர் தான் முருகப்பெருமான். அவருடைய தீவிர பக்தர் நீங்க. அருண்குமார் அவர்கள் குரு பெயர்ச்சி அன்று எந்த ஆலயத்தை தேர்வு செய்து செல்வார்? சென்னையில இருந்தா எந்த ஆலயத்துக்கு போவீங்க, இல்ல நம்ம தமிழ்நாட்டுல எந்த ஆலயத்திற்கு போவீங்க? முருகர் ஆலயம். குரு பெயர்ச்சி முருகன் ஆலயத்துக்கு போகணும்னு நினைக்கிறத விட நான் குரு பெயர்ச்சி ஆகிற அன்னைக்கு சிவபெருமானுடைய திருக்கோவிலுக்கு சென்று வழிபடுவது என்னுடைய வழக்கம். ஏன்னா கடவுளுக்கெல்லாம் மூலவராக திகழக்கூடியது எம்பெருமான் ஈசன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னதான் முருகன் மீது அதீத பற்று, காதல், பக்தி இருந்தாலும் கூட ஒரு எம்பெருமானை பார்த்துட்டா ஒரு பிரின்சிபலை பார்த்த மாதிரி, முருகன் நமக்கு ஹெட் மாஸ்டரா இருந்தாலும் ஸோ சிவபெருமானுடைய திருக்கோவிலுக்கு சென்று வழிபடுவது ஒவ்வொரு கிரக பெயர்ச்சியின் போதும், அது குரு பெயர்ச்சின்னு இல்லைங்க, எந்த கிரகம் பெயர்ச்சி ஆனாலும் சிவபெருமானுடைய திருக்கோவிலுக்கு சென்று அவருடைய பாதத்தை இறுகமாக பற்றும் பொழுது நவ கிரகத்தினுடைய பாதிப்புகளும் குறையும் அப்படின்றது எனக்கு ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை. ஒவ்வொரு வருடங்களும் சிவன் கோயில் எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எந்த சிவனாலயம், குறிப்பா இந்த கோயில் அப்படின்லாம் இல்லை, எனக்கு எந்த சிவன் கோயில் பிடிச்சாலும் பக்கத்துல இருந்துச்சுன்னா போயிடுவேன். இப்போ உங்க மனசுல எந்த ஆலயம்? அண்ணாமலையார் கோவில் தான். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான தலம். அது மனதார அண்ணாமலையாரை நினைச்சு வழிபட்டுட்டா, அந்த மலையை ஒரு முறை சுத்தி வந்துட்டா மனசுல இருக்கக்கூடிய அத்தனை பாரங்களும் குறையும் அப்படின்றத ஆத்மார்த்தமா சின்ன பிள்ளையில இருந்து உணர்ந்தவன் அப்படின்ற அடிப்படையில அண்ணாமலையாரை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அண்ணாமலையார் திருக்கோயில் செல்றது வழக்கம். அண்ணாமலையாரை மனசுல நினைச்சுக்கிட்டு நீங்க அந்த ஆலயத்திற்கு குரு பெயர்ச்சி தினத்தன்றுதான் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நெரிசலில் சிக்கி அங்கு போய் வந்து கஷ்டப்படுறதை விட்டுட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திலேயே அண்ணாமலையாரை நினைச்சுக்கிட்டு சுத்தினீங்கன்னா அங்கிருந்து இறங்கி வந்து அவர் உங்களுக்கு நிச்சயமா அருள் செய்வாரு. வாய்ப்பு கிடைக்கும் போது ஐயா சொன்னது போல திருவண்ணாமலை போய் கண்டிப்பா ஒரு முறை தரிசனம் செய்யுங்கள். இந்த உச்சகுரு பெயர்ச்சிக்கான 12 ராசிகளுக்குமான பலன்களையும் பொது பலன்களையும் ரொம்ப அழகா எடுத்து சொல்லிங்க. இருந்தாலும் யாமிருக்க பயமே நண்பர்கள் நிறைவா நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கிற அந்த வெற்றி வார்த்தைகளுக்காக காத்துட்டு இருப்பாங்க. ஒரு சில வார்த்தைகள். ஸோ யாமிருக்க பயமேன் உறவுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை இந்த குரு பெயர்ச்சியில மிகப்பெரிய அடிப்படையில் மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான இடத்தை நோக்கி நகரப்போகுது அப்படின்றத மட்டும் நீங்க மனதார வச்சுக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை தொடர்ச்சியா ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லா தெரியும், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு ஆங்கரோட உட்காந்து பேசுறது. ஸோ ரொம்பவே ஆர்த்தி மேடம் அற்புதமாக அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாங்க. கேட்ட உடனே என்னுடைய அன்புக்காக கட்டுப்பட்டு இத்தனை மணி ஆனாலும் பொறுமையாக நிதானமாக உட்காந்து என்கிட்ட பேச வச்சு உங்களுக்காகவே அவங்க சொல்லிட்டாங்க வந்த உடனே, சண்டை போட்டாவது நம்ம நேயர்களுக்கு உங்ககிட்ட இருந்து நான் நல்ல பலன் வாங்கி கொடுக்கணும் சார் அப்படின்னாங்க. ஸோ கடவுள் அருளோடு உங்கள் சார்பாக நான் உங்களுக்கும் எங்கள் நேயர்கள் சார்பாக ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை கொண்டு போனீங்க, அதுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அண்ட் முருகனுடைய அருளோடு பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எல்லா வளங்களும் நலன்களும் முருகப்பெருமான் 100% அள்ளி கொடுப்பார் அப்படின்றத நான் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் உங்களுக்காகவும் முருகனுடைய பாதத்துல என்னுடைய பிரார்த்தனைகளை வச்சுக்கிறேன். அண்ட் மற்றொரு அழகான தருணத்துல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் அருண்குமார். நன்றி, வணக்கம்.